அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம புதினா இலைகளை பற்றின நிறைய மருத்துவ குணங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா அது புதினா தாங்க. அதே சமயம் ஒரு முக்கியமான மூலிகையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. புதினாவை நம்ம இந்தியாவோட சமையலில் அதிகம் பார்க்க முடியும். புதினா பல ஆரோக்கிய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான். சளி பிரச்சனையை சரி செய்ததில் தொடங்கி பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு புதினா உதவியாக இருக்குது. அப்படிப்பட்ட புதினாவில் என்னென்ன மருத்துவ குணங்களானது நிறைந்து இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. அதோடு இந்த பதிவை நீங்கள் பார்த்து பயன்பெறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலையும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மூலிகை தான் புதினா. தினமுமே நம்ம பல்வேறு வகைகளில் புதினாவை பயன்படுத்திட்டு இருக்கோம். எல்லா பிரச்சனைகளுக்குமே பொதுவான ஒரு தீர்வாக இந்த புதினா இருக்குங்க. இந்த புதினாவுக்கு குளிர்காலம் கோடைக்காலம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. குளிர்ந்த காலங்களில் தொண்டைக்கு இதமளிக்கக்கூடிய ஒரு சூடான பானமாக இந்த புதினாவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோடை காலத்தில் குளிர்ந்த பானமாகவும் எடுத்துக்க முடியும். ஸோ வயிறு கோளாறு, ஆற்றல் இழப்பு, மோசமான ஒரு மனநிலை மற்றும் குளிர்ந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் புதினா. அதாவது ஒரு நிபுணர் என்ன சொல்கிறாருன்னா, புதினா நம்முடைய உடலுக்கு 16 வகைகளில் நன்மையை செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட புதினாவால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் ஆரோக்கிய தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்காம விடலாமா? தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதினா இலைகளை வீடுகளில் எளிமையாக வளர்க்க முடியும். இதுக்காக ரொம்ப பெரிய இடம் தேவை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சின்னதாக ஒரு பாக்ஸ் இருந்தால் கூட நம்மளால் புதினா வளர்க்க முடியும். ஒவ்வாமையை சரி செய்யக்கூடிய பண்பை இந்த புதினா பெற்றிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆக்சினேற்றம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் ஆனது ஒவ்வாமையை குணப்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வயிறு கோளாறுகளை குணப்படுத்தும். மேலும் வீக்கம், வாய்வு பிரச்சனை, பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்படி எல்லா பிரச்சனைகளையுமே இந்த புதினா சரி செய்யுது. ஸோ ஒரு மனிதன் ஜீரண சக்தியை அதிகமாக்கிக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல செரிமானம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது புதினா. புதினா பித்த சுரப்பை உடலில் அதிகமாக்கி கொடுக்கும். இதனால் பார்த்திங்கன்னா பித்த ஓட்டத்தை அதிகமாக்கும். மேலும் செரிமானத்தையும் இது விரைவுபடுத்தி கொடுக்குது. ஸோ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த புதினா ஒரு மருந்து மாதிரி பயன்படுது. அதனால் இந்த புதினாவை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குடல் எரிச்சலுக்கும் வாயினுடைய துர்நாற்றம் போக்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது இந்த புதினா. ஏன்னா புதினா பார்த்திங்கன்னா ஒரு நறுமணமிக்க ஒரு தாவரம். நல்ல வாசனையாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். தலைவலி இருக்கக்கூடியவங்களாம் ஒரு புதினா தேநீர் குடித்தாங்க அப்படின்னா தலைவலியெல்லாம் காணாமல் போயிடும். ஸோ உடனடியாக தலைவலியை சரி செய்யும் திறனை பெற்றது புதினா. அதே போல் குடலில் ஏற்படக்கூடிய எரிச்சல் நிலையை குறைக்கிறதுக்கும் சரி செய்யறதுக்கும் புதினா ரொம்ப உதவியாக இருக்குது. வாயெல்லாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் நல்லாவே ப்ரஷ் பண்ணாலுமே நாற்று அடிச்சுட்டே இருக்கும். இந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது பலருக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் ரெகுலராக அவங்க ப்ரஷ் பண்ணாலும், ஸோ ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறைன்னு ப்ரஷ் பண்ணாலுமே கூட அந்த வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் அப்படின்றது போகவே போகாது. ஸோ அப்படி யாரும் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் புதினா ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த மென்ட் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ வாயில் எந்த ஸ்மெல்லும் வராது. ஸோ பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியவங்க இந்த புதினாவை 2 இலை மட்டும் கிள்ளி வாயில் போட்டு மென்னுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாய் துர்நாற்றம் அப்படின்றது காணாமல் போகும். ரெகுலராக நீங்கள் இதை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனையே சரியாக போயிடும். அதே போல் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், ஸோ தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் பலருக்கும் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. மார்பகத்தில் புண்ணு, விரிசல், இது போன்ற பிரச்சனைகளால் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுல சிக்கல் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான வலியை குறைக்கிறதுக்கு புதினா ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வாந்தி, குமட்டல், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணும் பொழுதெல்லாம் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, தலைவலி, வாந்தி இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க நம்ம பெரும்பாலும் எலுமிச்சைப்பழம் கையில் வச்சுருக்கிறத பார்த்துருப்போம். அதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த புதினா இலைகளை வச்சுருந்து பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ புதினா ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, மருத்துவத்துறையிலும் சரி ரொம்ப ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த குமட்டல், வாந்தி பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்கிறதுக்கு புதினா ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே போல் சளி பிரச்சனைகள், சளினா சாதாரண சளி மட்டும் கிடையாது, ஆஸ்துமா வரைக்கும். ஸோ புதினா ஆஸ்துமாவையே சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை பெற்றது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதாங்க. பொதுவாக ஆஸ்துமா அலர்ஜி காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்த புதினா அலர்ஜி எதிர்ப்பை பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். புதினாவில் இருக்கக்கூடிய அந்த மென்தோல் நாசியில் ஏற்படக்கூடிய நெரிசலையெல்லாம் சரி செய்து கொடுக்கும். இதனால் நாள்பட்ட இரும்பல்,
அதனால் ஏற்படக்கூடிய எரிச்சல் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இயற்கையாகவே சளி பிரச்சனையை சரி செய்யக்கூடிய, சளி விரட்டியாக இருக்கக்கூடிய மூலிகை அப்படின்னா அது புதினா தான். இந்த புதினாவை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது சளி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப கிளியர் ஆகும். ஸோ சளி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க புதினா சாறு அல்லது புதினா தேநீரை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். இதை நீங்கள் எடுத்துகிட்டு பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சளி பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகும். அடுத்ததாக தொண்டையில் புண்ணு இருக்குது, காய்ச்சல் வருது அப்படின்றவங்க புதினாவை யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த தொண்டை புண்ணை வந்து சரி செய்திடும். அந்த பண்பு இதுக்கிட்ட நிறையவே இருக்குது. அப்படிப்பட்ட மூலிகையை குறிப்பாக நீங்கள் தேநீராக எடுத்துக்கோங்க. தேநீராக்கி குடிக்கும் பொழுது தான் அதிக அளவு நன்மைகள் கிடைக்கும். உடம்புல காய்ச்சல் இருக்குது, காய்ச்சல் ஏற்படுது அப்படின்னா அந்த காய்ச்சலை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் புதினாவை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டைமில் சளி, காய்ச்சல் இந்த நேரத்துலலாம் நீங்கள் புதினா டீ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ புதினாவை நீங்கள் பல வழிகளில் எடுத்துக்கலாம். ஆனால் அதை தேநீராக்கி அருந்தும் பொழுது அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் முழுமையாக வந்து அடைய முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த புதினாவை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது எடை இழைப்புக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகலாம். ஸோ புதினாவை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது, அதாவது செரிமானத்திற்கான நொதிகளை எல்லாம் புதினா தான் வந்து தூண்டி கொடுக்குது. அதனால் உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் உறிஞ்சி அந்த ஆற்றல் வந்து மாற்றப்படும். ஸோ உடம்புல கொழுப்பு சேர்ந்தால் தானே உடல் பருமனானது இருக்கும். அந்த கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய சக்தி பெற்றது தான் இந்த புதினா. உடல் எடையை வந்து இழக்க செய்யும். ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதே போல் நம்முடைய கவனத்தை வந்து ஈர்க்கறதுக்கு இந்த மூலிகை வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து நினைவகத்திறனை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய சருமத்தினுடைய பாதுகாப்பு, ஒரு சருமத்தில் இருக்கக்கூடிய முகப்பருவாக இருக்கட்டும், அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய பொலிவாக இருக்கட்டும், இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு புதினா ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பயன்படுது. ஏன்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், அரிப்புகள் இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு புதினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் முகப்பரு உண்டாவதற்கான அறிகுறிகளை கூட இது வந்து நீக்கி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதினாவை நீங்களும் வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துங்க. ஸோ இந்த புதினாவை மற்ற வழிகளை எடுத்துக்கிறத விட நம்ம டீயாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த டீ எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, ஒரு 7லேருந்து 10 புதினா இலைகளை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் 5 நிமிடம் வரைக்கும் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா அதை வடிகட்டி காலையில் குடிச்சிட்டு வாங்க. பல நோய்களை தீர்க்கக்கூடிய இந்த புதினா டீயை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து குடிச்சிட்டு வாங்க. புதினா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு புதினா டீ பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உணவில் நீங்கள் புதினாவை வந்து அடிக்கடி பயன்படுத்திகிட்ருக்கீங்களா அப்படின்றத பற்றியும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புதினாவில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதாவது காஃபிக் அமிலத்தில் இருந்து பாலிஃபினால்ஸ், லுடோயின் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கைக்கு அன்றாடம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த புதினா தான். இந்த புதினாவில் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய மென்தோல் சுவை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த புதினாவை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. புதினா இலைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய இந்த காஃபிக் அமிலம், பாலிமினால் மற்றும் லுடோலின் போன்ற ஃப்ளவனாய்டுகள் இருக்கிறதுனால உங்களுடைய உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூஞ்சை எதிர்ப்பு மருந்தாக பயன்படுது, வைரஸ்கிட்டேருந்து எதிர்ப்பாக இருக்கும், புற்றுநோய் எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு, ஆக்சன் நெற்றி அப்படின்னு இந்த புதினாவை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது செரிமான பிரச்சனையில் தொடங்கி வாய் துர்நாற்றம், தலைவலி, சுவாச கோளாறு, சரும ஆரோக்கியம், மூளையினுடைய செயல்பாடு இப்படி எல்லா வகையிலையுமே வந்து புதினா நமக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த புதினாவை நீங்கள் சட்னி, டீ, சாறு, மருந்து, அழகு சாதன பொருட்கள் அப்படின்னு பல வகைகளில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். பல விதமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் எப்படி பயன்படுத்தினாலுமே இந்த புதினா உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லணுங்க. ஸோ புதினா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்களா? புதினா உங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புதினாவை யாரெல்லாம் எந்தெந்த வகைகளில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த புதினாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு விட்டமின் ஏ மற்றும் சி, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, ஆக்சனேற்றிகள் எல்லாமே வந்து இருக்குது. அப்படின்றதுனால உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும். பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிடிப்புகளையும் வந்து சரி செய்து கொடுக்கும். அதனால் பீரியட் டைமில் எல்லாருமே அதிகமாக வந்து புதினா வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு அது வலியை கூட ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும். இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடிய புதினாவை உங்களுக்கு எந்த வகைகளில் பயன்படுத்துறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க.
இது மாதிரி இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்ய இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.